பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சரவணனும் கதிரும் கடைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருக்காரு. என்னடா சரவணா இவ்வளோ சீக்கிரமாக கடைக்கு வந்துட்டு, ஆமாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாச்சா, நேரம் இங்கே தான் வரையா, சரிடா டாக்டர் என்னடா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனையும் பேசி முடிச்சுட்டு, டே சரவணா இவ்வளோ கேள்வி கேட்குறேன், எதுக்குமே பதில் சொல்லாமல் இப்படி நின்றுட்டுருக்க, என்னடா சொன்னாங்க டாக்டர், மயில் நல்லா இருக்கால்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்ட உடனே சரவணன் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் டே சரவணா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் போயிட்டு கேட்குறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டே இருக்காங்க. என்னடா ஆச்சு இவ்வளோ கேள்வி கேட்குறேன், இவன் பதிலே சொல்லாமல் அழுந்துட்டுருக்காங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்கவும், கதிர் இருந்துட்டு அண்ணி ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையா, கிட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அதில் டபுள் கோடு காட்டியிருக்கு, அதை வச்சு தான் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டோம். ஆனால் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அதில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால தான் அண்ணன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படிடா தப்பாக காட்ட மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி கேட்கவும், மாமா ஏதாவது ஒன்று அப்படி தான் காட்டுமா, அதை வச்சு நாம் சந்தோஷப்பட்டது நம்மளுடைய தப்பு தான், நம்ம ஆரம்பத்திலே டாக்டரை பார்த்துருக்கணும், பார்க்காம விட்டு தான் நம்மளுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சரவணனுக்கு பாண்டியன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. டே கவலைப்படாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முடியலப்பா, குழந்தைய நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன், நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, என் குழந்தைய பார்க்க போகிறேன், நான் அவ்வளோ சந்தோஷத்தோடு இருந்தேன். ஆனால் கடைசியில் டாக்டர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. பாண்டியன் பழனி எல்லாம் சரவணனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம தங்கமயில் அழுந்துக்கிட்டே இருக்காங்க. பாக்கியமும் கூட உட்காந்து தங்கமயிலுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா, அத்தை என்னாச்சு அத்தை, ஏன் அத்தை இப்படி உட்காந்துட்ருக்கீங்க, கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மட்டும் யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம், எல்லாருக்கும் நல்லது தானே நினைக்கிறோம், ஏன் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வந்துட்டே இருக்குது, வீட்டில் இத்தனை கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வலிக்கிற போது தான் குழந்தை வருது, அதை நினச்சி தான் நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். குழந்தையோட முகத்தை பார்த்தா எல்லாமே மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். நான் கடைசி நிமிஷத்தில் இப்படி சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவள் ரூமில் தான் இருக்கா, நீ போய் அவளுக்கு ஆறுதல் சொல்லு, குழந்த மாதிரி படுத்து அழுந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கோமதி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு தங்கமயிலை பார்க்கறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் மீனாவை ஹப் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அக்கா கவலைப்படாதீங்க, இப்போ இல்லைன்னா என்ன, உங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு, இல்லை இல்லை கண்டிப்பாக உங்களை மாதிரி ஒரு அழகான குழந்தை பொறுக்க தான் போகுது, அதை நம்ம எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாட தான் போகிறோம், விடுங்கக்கா, இதை பெருசாக நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க. இல்லை மீனா, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தேன், ஆனால் கடைசியில் இப்படி சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. உடனே பாக்கியமே இருந்துட்டு வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். தங்கமயில் அந்த ராசியான டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் இத்தனை நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அந்த ராசியான டாக்டர் இனிமேல் இவளுக்கு புள்ள பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் ஏன் அப்படி நடத்துக்கிறீங்க, இப்போ தானே குழந்தை நிற்கலாம், அவங்களுக்கு என்ன குழந்தை நிற்காமையாக போயிட போகுது, நீங்கள் எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி மீனா பாக்கியத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, இது எங்களால் தாங்கிக்கவே முடியல, குழந்தை நல்லா இருக்குது, தங்கமயிலும் நல்லா இருப்பா அப்படின்னு தான் டாக்டர் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். எல்லாரும் குழந்தை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தோம். மருந்து மாத்திரையெல்லாம் கூட பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் டாக்டர் எங்கள் தலைமையில் இப்படி ஒரு இடியை தூக்கி போடுவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அக்காவுக்கு கூடிய சீக்கிரமாக ஒரு
அழகான பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பொறுக்க தான் போகுது. அதை நம்ம எல்லாரும் கொண்டாட தான் போகிறோம். நீங்கள் எதை பற்றியும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு சரி தங்கமயில் நான் வீட்டுக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ஹப் பண்ணி அழுகிறாங்க. எதுக்காகவும் கவலைப்படாத, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு வந்து உன்னை சந்தோஷமாக இங்கே விட்டுட்டு போகலான்னு தான் நான் நினச்சிட்டு இங்கே வந்தேன். ஆனால் அதுக்குள்ள டாக்டர் இப்படி ஒரு இடியை தூக்கி போடுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சம்மந்தி, நான் தங்கமயில ஒரு 2 நாளைக்கு எங்கள் வீட்டில் வச்சுருந்து அனுப்பி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு, ஏங்க நாங்கள் மயிலை பார்த்துக்க மாட்டோங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் எதுக்காக அப்படியெல்லாம் நினைக்க போகிறேன்? இல்லை, அவள் அழுந்துக்கிட்டே இருக்கா, இல்லை அதனால தான் ஒரு 2 நாளைக்கு நாங்கள் வச்சுருந்து அனுப்புகிறோமே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்களே தங்கமயில பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை வந்து சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு அங்கே இருந்தால் உங்களை நினச்சி அவங்க தான் அழுந்துட்டுருப்பாங்க. அதனால் இங்கே நாங்கள் எல்லாருமே இருக்கோம். அதனால் நாங்களே அக்காவை பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் வந்து பாக்கியத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயில் பத்திரமா இருந்துக்கோமா, அழாதம்மா, கூடிய சீக்கிரமா மறுபடியும் ஒரு நல்ல செய்தி கேட்க தான் போதும், நீ எதை நினச்சியும் வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து தங்கமயிலுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மாப்பிள்ளை வந்தால் கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரவணனை கூட்டிகிட்டு வண்டியில் வந்துட்டுருக்காங்க. டேய் சரவணா, சாப்பிட்டியாடா, பசிக்குதாடா, சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லைப்பா, சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வாடா, ஒரு டீயாவது குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடைக்கு வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே எனக்கு டீ எல்லாம் வேண்டாம்ப்பா, வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொன்ன உடனே உனக்கு வேணான்னா எனக்கு வேணும்டா, வாடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீ கடையில் உட்காந்துட்ருக்கிற போது கோமதி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொன்னாங்க. நானும் போய் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா பொம்பளைங்களும் கோமதி கிட்ட தான் இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா? பரவாயில்ல, நம்ம பேரை சொல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பிறக்கிற போதும் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அதே நிலமையில தான் நீ இருந்திருப்ப, புரியுதுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் நான் எதுக்காகவும் ஆசைப்பட்டதில்லப்பா, ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். குழந்தை இப்படி இருக்குன்னு சொன்ன உடனே நான் ரொம்பவே மனக்கோட்டையெல்லாம் கட்டி வச்சிட்டேன்பா. குழந்தைய இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும், இந்த ஸ்கூலில் சேர்த்தணும், அந்த ஸ்கூலில் சேர்த்தணும், அவங்க ஃப்யூச்சருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ ஆசைப்பட்டு நான் கனவு கோட்டையே கட்டி வச்சுருந்தேன்ப்பா. ஆனால் அதுக்குள்ளே அந்த கோட்டை அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சுப்பா. டாக்டர் வந்து மயிலுக்கு சத்து இல்லை, இது சொல்லுவாங்க, அது பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லைன்னு சொன்னது அது என்னால் ஏற்றுக்கவே முடியலப்பா. அப்படி என் மனக்கொட்டை எல்லாமே சரிஞ்சு கீழே விழுந்து மண்ணாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு டேய் வருத்தப்படாதுடா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது, எந்தெந்த நேரத்தில் யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது மட்டும்தாண்டா கிடைக்கும், விடுடா பார்த்துக்கலாம், மயில் என்ன ப்ரெக்னென்ட் ஆகாமையே போயிட போகுது, கண்டிப்பாக ஆகும்டா, நீ எதை நினச்சியும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சரவணனுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு இல்லைப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுந்துட்டுருக்காங்க. பாண்டியனால் எவ்வளோ சமாதானம் பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சரவணன் மேலே சமாதானமாகவே ஆகிறதில்ல, அழுந்துக்கிட்டே தான் இருக்காங்க. பாண்டியனால் அதை பார்க்கவே முடியல. நான் கூட தாண்டா எல்லார்கிட்டேயும் எங்கள் வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டிருந்தேன். குழந்தைக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும், நம்ம எல்லாரும் தூக்கி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தாண்டா ஆசைப்பட்டேன். ஆனால் நடக்கலையே, சரி விடு, எதை பற்றியும் வருத்தப்படாத, கூடிய சீக்கிரமாக அந்த கடவுள் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்க தான் போகிறாங்க.
அதை நம்ம எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாட தான் போகிறோம். நீ எதை பற்றியும் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமாருக்கு சக்திவேலுக்கும் வந்து மாறி வந்து சாப்பாடு வச்சிட்ருக்காங்க. என்னடா குமார், நல்லா தான் வாரி சாப்பிடண்டா. ஆமாம், எப்போ பார்த்தாலே சாம்பாரை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி சாப்பிடனா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்கவும், ஏங்க நான் என்ன தினமும் சாம்பார் வச்சிட்ருக்கேன், மதியம் கூட தான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சேன், இப்போ எப்படி சாப்பிட்றானோ அதே மாதிரி தான் சாப்பிட்டான். அவன் சாப்பாட்டில் நாங்கள் ஏதாவது குறை வைக்கிறோமா? இல்லையேங்க, அவனுக்கு பிடிச்சதை தான் நாங்கள் சமைச்சு போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சுகன்யா வர்றாங்க. வா சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம வடிவு இருந்துட்டு குமாருக்காக சாப்பாடு ஆம்லேட் போட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இல்லை பெரியம்மா, எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, டேய் குமார், உனக்காக தாண்டா நான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், நீ சாப்பிடுடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஏண்டா குமார் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நல்லா அள்ளி சாப்பிடண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யாவும் வந்து குமார்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேற ஆரம்பிக்கிறாங்க. என்ன விஷயம், ஏது நீ வந்து உட்காந்து சாப்பிடாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லவும், இல்லை மாமா, நான் இங்கே வேற ஒரு விஷயமா வந்தேன், ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வடிவு இருந்துட்டு, இனிமேல் எதிர்த்த வீட்டை பற்றி இந்த வீட்டில் பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவை வந்து சொல்லிடுறாங்க. நானும் சொல்லக்கூடாதுன்னு தான்க்கா பார்க்குறேன், ஆனால் சொல்லாமையும் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்படி என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கேட்கவும், அந்த மயில் இருக்கால்ல, அதான் அந்த சரவண பொண்டாட்டி, அவள் மாசமாக இருக்கான்னு சொல்லி வீட்டில் இருக்கிற 50 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஆமாம், நான் கூட தான் கேள்விப்பட்டேன். அவன் அந்த பாண்டியன் வந்து என் மருமக முழுகாமல் இருக்கான்னு சொல்லி எல்லார்கிட்டையும் பெருமை பேசிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துட்டு, அதுதான் இல்லை மாமா, அந்த பிள்ளை ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லையா, எப்படிம்மா சொல்கிறேன், அவங்க ஏதோ மெடிக்கல் ஷாப்பில் போய் கிட்டு வாங்கி தான் வீட்லேயே செக் பண்ணியிருக்காங்க, அதை வச்சுட்டு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆமாம், காலையில் கூட நான் தான் பார்த்தேன், வீட்டில் இருக்கிற 50 பேரும் கிளம்பி போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொன்ன உடனே சக்திவேல் இருந்துட்டு, என்ன பார்த்தா இன்னும் உங்கள் மக வீட்டு பாசம் விட்டு போகலையே, என் பையன் ஜெயிலுக்கு போனான், அங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், ஏன் இப்போ சரியாக சாப்பிட்றது கூட இல்லை, நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஆனால் அவனை மனசை எங்களால் மாற்றவே முடியல, ஆனால் உங்கள் மக வீட்டில் என்ன நடந்தாலையும் கரெக்டாக பார்த்து சொல்லிடல அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து மாறி இருந்துட்டு, சரி அந்த பிள்ளை வாந்தி மயக்கம் இந்த மாதிரி எதுவுமேவா வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லைக்கா அந்த பிள்ளை குத்துக்கல்ல மாதிரி தான் இருந்துச்சு, மற்றபடிக்கு அது வாந்தியும் எடுக்கல மயக்கமும் வரல. என்ன இது சாப்பிடும் போது வாந்தி அது இதுன்னு பேசிகிட்ருக்க, எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சத்தம் போடுறாங்க. சாரிங்க, இல்லை ப்ரெக்னெண்ட்டாக போகுது நிறுத்தறி. ஆமாம், டாக்டர் எப்படி சொன்னாங்களாம், செக் பண்ணி பார்த்துட்டு வயிற்றில் முதல்ல குழந்தையே இல்லை, ஏதாவது ஒரு கிட்டு இப்படி தான் நம்மளை ஏமாற்றிட்டோம், முதல்ல என்ன ஏதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிவிட்டாங்களாம். குடும்பமே உட்காந்து அழுந்துட்டுருக்காங்க. இவ்வளோ நேரம் நானும் தான் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நல்லா அழட்டும், என் பையனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க அந்த பாண்டியன். இது மட்டும் இல்லை, இன்னும் அந்த குடும்பத்தில் நிறையா பார்க்க வேண்டியதாக இருக்குது, அந்த பாண்டியன் இன்னும் நிறைய அழ வேண்டியணும், அழணும், அழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் குமாரிக்கு என்னாச்சுன்னே தெரியல.
அவர் பாட்டுக்கு சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. டே குமார், என்னடா ஆச்சு, சாப்பிடுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பெரியம்மா, எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு வந்து நிற்கிறாரு. அதுக்கடுத்தது சக்திவேல் இருந்துட்டு, டே குமார், ஒருத்தரை பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதனால் வெளியே வெயிட் பண்ணு, நான் இதோ சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஆனால் நம்ம குமார் இருந்துட்டு, இல்லைப்பா, நீங்கள் போகிறதானா போயிட்டு வாங்க, எனக்கு தூங்கணும் போல் இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமார் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இவன் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சக்திவேல் இருந்துட்டு இன்னும் அவன் ஜெயிலில் இருந்தால அதில் இருந்தும் அவன் இன்னும் வெளியே வரல போல இருக்குது, கூடிய சீக்கிரமாகவே அவனை எப்படியாவது அந்த நிலமையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும். இந்த பாண்டியன் என் பையனை இப்படியெல்லாம் ஆக்கிட்டான்ல, அந்த பாண்டியன் குடும்பத்தில் சந்தோஷனே ஒன்று நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வடிவுக்கு ரொம்பவே கோவம் வருது. சுகன்யா இருந்துட்டு நம்மளையும் அந்த கோமதி எப்படியெல்லாம் அடித்து அசிங்கப்படுத்தினாங்க, நல்லா அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா ஒரு விதத்தில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜி வந்து கோமதி பக்கம் உட்காந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமேல் ரூமில் உட்காந்து அழுந்துட்டுருக்காங்க. மீனாக இருந்துட்டு, அத்தை இட்லி வந்து அவிச்சு வச்சுட்டேன், சட்னியும் செஞ்சு வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், அவள் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா பாரு, காலையிலேருந்து அவள் சரியாக சாப்பிட கூட இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ போய் அவளை சாப்பிட கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம மீனா போயிட்டு கூப்பிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம தங்கமயில் இருந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நீங்கள் வரலன்னா இருங்க, நானே போய் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இல்லை மீனா, எனக்கு வேண்டாம், நீயே போய் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா, இட்லி சாப்பிட்லன்னா என்ன, மோர் இல்லை டீ ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிக்கா, வீட்டில் சத்தமாவு இருக்குது, கஞ்சி காய்ச்சி கொண்டு வரட்டுமா, அல்றதுக்காவது தெம்ப வேண்டாமா, ஏன்க்கா இப்படி உட்காந்து அழுந்துக்கிட்டே இருக்கீங்க, இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, இனிமேல் தான்க்கா வாழ்க்கையே இருக்குது, உங்களுக்கு என்ன குழந்தையாக்கா பிறக்காமல் போய் போகுது, ஏன்க்கா இப்படி உட்காந்து அழுந்துட்டுருக்கீங்க, காலையில இருந்து பச்சை தண்ணி கூட நீங்கள் பல்லில் பல்லன்னு சொல்கிறாங்க, கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, வந்ததுலேருந்து அழுந்துக்கிட்டே தான் இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம தங்கமயில இருந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் கோமதியெல்லாம் இருந்துட்டு, சரி நாமளாவது போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியனை பார்த்த உடனே கோமதி இருந்துட்டு கட்டி பிடிச்சி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டியன் வந்து, கோமதி அழுகாதம்மா, கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்க்க அதை விட கஷ்டமாக இருக்குது, வேண்டாம் அழுகாத அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்ப்போட ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், குழந்தை நல்லா இருக்குது, தங்கமயில் ஏன் ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையா, சரியாக தூங்குறது இல்லையா, சரியாக சாப்பிட்றது இல்லையா, சரியாக எதுவும் பண்ணுறது இல்லையான்னு சொல்லி கேட்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. ஏங்க நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம மட்டும் யாருக்குங்க என்னங்க பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமதி வந்து சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் நல்லது தானுங்க நினைக்கிறோம், ஏங்க நம்ம வீட்டில் மட்டும்தாங்க அடுக்கடுக்கா அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, சந்தோஷனே ஒன்று இருக்கவே மாட்டேங்குதுங்க. இப்போ தான் குழந்தை வரப்போகுது, அந்த குழந்தைய பார்த்து மனசை தேத்திக்கலாம், குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் ரொம்பவே ஆசைப்பட்டேங்க. ஆனால் கடைசியில் இப்படி ஒரு விஷயம் நடக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஊர் உலகத்தில் என்னென்னமோ நடக்குது, இத்தனையோ அதிசயத்தை கண்டுக்கிறேன், ஆனால் இப்போதாங்க இப்படி ஒரு அதிசயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி மயில் எங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து கூப்பிட்றாங்க. மயில் வந்து பாண்டியனோட குரலை கேட்டோன்னே ஓடி வந்துடுறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் ரொம்ப ஆசையோட ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் மாமா, குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் கடைசியில் உன் வயிற்றில் குழந்தையே இல்லைன்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. எதுக்காகவும் வருத்தப்படாதம்மா, சரவணன் கிட்ட சொன்னது தான் உங்ககிட்டையும் சொல்கிறேன், எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்குமா, எது நினச்சியும் வருத்தப்படாத, சரவணன் எங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவன் முன்னையே கிளம்பிட்டானே இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கேட்ட உடனே, இன்னும் வரலையேங்க. நான் தான் ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிச்சேன். சரி பார்த்துட்டு வந்துருவான். எத பத்தியும் கவலைப்படாதீங்க. தங்கமயிலு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் தங்கமயில வந்து சாப்பிட சொல்றாங்க. ஆனா தங்கமயில் இருந்துட்டு மாமா எப்படி இருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது, சரவணன் என்ன முடிவு எடுக்க போறாருன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.